சக்திகள் 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆரம்பித்த வேலை திட்டத்தை உடைக்கணும்னா தலித்துகளும் இஸ்லாமியரும் ஒன்று கூடித்தான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. இது எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால், இந்த தேசத்தை உடைக்க வேண்டும், மத ரீதியாக உடைக்க வேண்டும் என்று முன்வைத்தவர்கள் இந்துத்துவ அமைப்பினர். இந்து மகா சபையையும் RSSையும் அவர்கள் ஆரம்பித்ததே இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு தலித்துகளின் உரிமைகளை எல்லாம் மறுத்துவிட்டு ஒரு தேசத்தை கட்டியமைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனால்தான் RSS இந்து மகா சபையும் 100 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டுச்சு. அதோடு நிற்கமல்ல, ஒரு செய்தி நான் சேர்த்து சொல்ல நினைக்கிறேன். இந்த இந்திய துணைக்கண்டம், அது இந்தியா என்று சொல்லுகிறார்கள், இந்த துணைக்கண்டத்தில் இருந்து பிரிந்து போன முதல் நாடு பர்மா. பர்மா பிரிந்து போறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய தமிழர்கள் மீது ஒரு படுகொலை தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே ரங்கூன் துறைமுகத்திலே தமிழர்கள் கூலியாளிகளாக வேலை செய்தார்கள். அங்கே கடைகளை, சிறு வணிக கடைகளை வைத்திருந்தவர்கள் இஸ்லாமியர்கள். அங்கே நிலங்களிலே விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள் தமிழ் தொழிலாளர்கள். இவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய வன்முறை பர்மாவிலே முதலாக கட்டியெழுப்பப்பட்டது. அந்த வன்முறையை கட்டமைத்தவர் அங்கே இருக்கக்கூடிய பௌத்த பேரினவாத சிந்தனையாளர்கள். அவர்கள்தான் இவர்களுக்கு எதிரான ஒரு பெரும் வன்முறை செய்கிறார்கள். அதனுடைய துவக்க புள்ளி இஸ்லாமியர்கள், தமிழ் இஸ்லாமியர் நடத்துகின்ற அந்த வணிக கடைகளின் முன்னால் ஆரம்பிக்கப்பட்டது. அவரது வணிக கடைகளுக்கு முன்னால் அவர்களது பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கக்கூடிய அந்த பணிகளின் மூலமாக, அந்த வன்முறையின் மூலமாக அந்த அரசியல் துவக்கி வைக்கப்பட்டது. இப்படியாக ஆரம்பிக்கப்பட்ட வன்முறை என்பது அந்த துறைமுகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த தமிழர்களை படுகொலை செய்வதும், விவசாய கூலிகளை படுகொலை செய்வதும், அந்த நிலங்களை விட்டு அவர்களை விரட்டுவதும், கடைகளை இழுத்து மூடுவதும், அங்கே தமிழர்களாக இஸ்லாமியர்களாக இருந்த அனைவரையும் விரட்டுவதும் என்கின்ற ஒரு பெரிய வன்முறை முதலாக இந்த பிராந்தியத்தில் கட்டியெழுப்பப்பட்டது. அத்துவங்கிய இடம்தான் பர்மா. அப்படி அத்துவங்கிய பொழுது அந்த பர்மாவில் இருந்த அந்த பௌத்த பேரினவாத இன வெறியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் எழுதியவர் யார் என்றால் இந்து மகா சபையினுடைய தலைவர்கள். அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. அது தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது என்ன உடனே அன்றைக்கு அவன் இந்த பேரினவாதிகளோடு மதவாதிகளோடு கைகோர்க்க ஆரம்பித்த கூட்டு என்பது இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது. எப்ப வரைக்கும்? ரோஹிங்கியா இஸ்லாமியர்களை அடித்து கொலை செய்து, இனப்படுகொலை செய்து வெளியேற்றுகிறானே 969 என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த பயங்கரவாத அமைப்பு, அந்த அமைப்போடு 10 ஆண்டுகளுக்கு முன்பு RSS ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தியது. அங்க மட்டும் செய்யல, இதே பௌத்த பேரினவாதத்தோடு பர்மாவோடு கைகோர்த்ததற்கான காரணம் தமிழர்களையும் இஸ்லாமியர்களும் தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதே கூட்டு என்பது இலங்கையிலே தமிழர்களையும் தமிழ் இஸ்லாமியர்களையும் இனப்படுகொலை செய்யக்கூடிய பொதுபல சேனா என்று சொல்லப்படுகின்ற அந்த பௌத்த அமைப்போடும் இவர்கள் கூட்டு புரிந்துணர்வை ஏற்படுத்தினார்கள். இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. மோடி ஆட்சிக்கு வருவது என்பது இறுதி சம்பவம். அதற்கு முன்பு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு கூட்டணி என்பது இந்த பிராந்தியத்திலே உருவாக்கப்பட்டது. இதே போலத்தான் அவர்கள் சொல்லுவார்கள், இந்தியாவை உடைச்சது முகமது அலி ஜின்னான்னு சொல்லுவாங்க. முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்ற நாடு தேவை என்று சொன்ன வருடம் 1940, அதற்கு பின்பும் தான். ஆனால் இந்த நாடு உடையாமல் ஒன்றாக எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற முயற்சியை 1946 வரைக்கும் மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த நாட்டை உடைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் என்றால் கோல்வாக்கரும் சாவர்கரும், இந்த கும்பல்களை வழிநடத்துகின்ற அந்த இந்துத்துவ அமைப்பினர் தான். அவங்க தான் எப்ப சொல்றாங்கன்னா, முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் என்கிற நாடு வேண்டும் என்று சொல்வதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோரிக்கை வைத்தார்கள். ஏன் பாகிஸ்தான் உடைக்கப்பட்டது, பங்களாதேஷ் உடைக்கப்பட்டது? ஆக இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் பட்சத்திலே அந்த இஸ்லாமிய மக்களும்
சனாதனத்தை ஏற்றுக்கொள்ளாத பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நிலத்தினுடைய தேசிய மக்களும் தலித்துகளும் ஒன்று சேர்ந்தார்கள் என்றால் சனாதனவாதிகளால் ஆட்சியை அமைக்கவே முடியாது. ஒன்றுபட்ட வங்கத்திலே இந்த பார்ப்பன சக்திகள் சனாதன சக்திகள் ஆட்சியை கைப்பற்றவே முடியவில்லை. இவர்கள் கட்சி அங்கே எடுபடவில்லை. இப்படியாக இருந்த ஒரு நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பில் தான் சூழ்ச்சிகரமாக இஸ்லாமியர்களை பிரிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தை எடுத்தார்கள். அது முதல் வேலை. பாகிஸ்தானில் கூட இந்த பாகிஸ்தான் என்கின்ற கோரிக்கைக்கு பெருமளவில் அங்கு ஆதரவு வரவில்லை. சிந்து மாகாணத்தினுடைய தலைவராக இருந்தவர் இந்த பாகிஸ்தான் தீர்மானத்திற்கு எதிரான தீர்மானத்தை அவரது அவையிலே, மாகாண அவையிலே நிறைவேற்றினார். அதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இது வரலாறு. இதைவிட ஒரு சிறப்பான வரலாறு ஒன்று இருக்கிறது. முகமது அலி ஜின்னாவிற்கு ஏன் இந்த சனாதனத்தின் மீது, பார்ப்பன சக்திகள் மீது எதிர்ப்பு வர வேண்டும் என்றால், முகமது அலி ஜின்னாவினுடைய பாட்டனார் இந்து சமூகத்தைச் சேர்ந்தவர். அவர்கள் குடும்பம் இந்து குடும்பம். அந்த இந்து குடும்பம் பிரேம்ஜி தக்கார் என்று சொல்லக்கூடிய அவரது பாட்டனார் மீன் தொழிலில் ஈடுபட்டார் என்கின்ற காரணத்திற்காக சாதியிலிருந்து வெளியேற்றப்படுகின்றார், இந்து மதத்தினால் ஒதுக்கப்படுகின்றார். அதற்கு பிறகு தங்களையும் தங்களது தொழிலையும் யார் அங்கீகரித்துக் கொள்வார்கள் என்று பார்த்து அவர் இஸ்லாமியர்களாக மதம் மாறுகிறார்கள். அப்படியாக வந்தவர்கள் தான் முகமது அலி ஜின்னாவுடைய குடும்பத்தினர். அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? குஜராத்தை சார்ந்தவர், கத்தியவார் மாவட்டத்தை சார்ந்தவர். இப்படியான ஒரு பின்னணியில் தான் இந்த நிலத்தினுடைய வரலாறே இருக்கிறது. இந்த நிலத்தினுடைய வரலாறு சனாதனம் எப்படி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு ஆதரவை பெற்று மக்களுக்கு நல்லது செஞ்சு மக்களை அன்பால் வென்றெடுத்து ஜனநாயக வழியாக ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முடிவும் திட்டமும் இந்துத்துவ சக்திகளுக்கு கிடையாது. இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்துகின்ற ஒரு அரசியலை அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள். பாகிஸ்தான் பிரிவினையும் பொழுது எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட கானத்துல் கஃபார் கான் எதிர்த்து நின்றார். இந்த பிரிவினை இஸ்லாமியர்களை நோக்கி தள்ளப்பட்ட ஒன்று. டெல்லியில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கூடினார்கள். எங்களுக்கு தனிநாடு தேவையில்லை, இந்த நாட்டின் ஒட்டுமொத்த தேசத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள் நாங்கள், இது எங்களுக்கு தனித்த தேசம் தேவையில்லை என்று சொன்னார்கள். இவன் ஏன் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் எதிரியா காட்டுவான் என்றால், இவனுக்கு யாரோ ஒருவரை எதிரியா காட்ட வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் இந்த சமூகத்தின் எதிரி இவன் தான் என்பதை மக்கள் எல்லாம் கண்டுகொள்வார்கள். இந்த சமூகத்தின் எதிரியை இவன் தான் அப்படிங்கறத மக்கள் மறக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானை காட்டுவான். ஆனா பாகிஸ்தான் என்கின்ற தேசத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கு வகித்தது யார் என்றால் இந்துத்துவ சக்திகள். இஸ்லாமியர்களை இந்த தேசத்திலே இருந்து வெளியேற்றுவது அல்லது வாக்கு எண்ணிக்கை, பிரதித்துவ எண்ணிக்கை என்கின்ற அடிப்படையில் அவர்களை அப்புறப்படுத்துவது என்றது முதல் திட்டம். இந்த தேசம் ஆங்கிலேயரிடமிருந்து அதிகாரத்தை இங்கே சனதானிகள் கைப்பற்றியவுடன் செய்த திட்டம் என்ன? தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமையை ஒழித்து கட்டுவது என்கின்ற முயற்சி தான். தலித்துகளுக்கான இரட்டை வாக்குரிமை இஸ்லாமியர்கள் இணைந்திருக்கிற ஒரு தேசமும் இந்திய துணைக்கண்டமாக உருவாகி இருக்கும் என்றால் சனதான சக்திகள் ஒரு எம்எல்ஏவா கூட ஆயிருக்க முடியாது என்பதுதான் வரலாறு. அதான் வரலாறு. அப்ப இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஏன் சேர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நெடிய வரலாறு இருக்கிறது, நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்த வரலாற்றின் பின்னணியில் இருந்துதான் இன்றைய அரசியலை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு இந்த அரசியலின் விளக்கத்தினுடைய பின்னணியிலே ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த வரலாறை தான் சுருக்கமாக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த பிராந்தியம் முழுவதிலும் சனதான சக்திகள் தங்கள் ஆற்றலை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலையும் அகண்ட பாரதம் பேசுறானே, எதை அகண்ட பாரதம் பேசுறான்? இந்த நிலம் அவனுக்கு வேண்டும், மக்கள் தேவையில்லை, ஜனநாயகம் தேவையில்லை, அதிகாரம் தேவை, அவனுக்கு ஆதிக்கம் தேவை. அதனால்தான் அரசியல் வச்சிட்டு இருக்க. அப்படியான ஒரு அரசியல் இந்த நிலத்துல இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன செய்ய போறோம், இது எப்படி முறியடிக்க போறோம் என்றால், இங்கே தலித்துகளும் இஸ்லாமியர்களும் ஒற்றை ஆற்றலாக எழுந்து நின்றால் மட்டும்தான் இதை முறியடிக்க முடியும். அதை எங்கே துவங்குவது? இந்திய துணைக்கண்டத்தில் எங்கே துவங்குவது?
இந்த ஜனநாயக சக்தி, இந்த ஜனநாயக சிந்தனை, இந்த சமதானத்துக்கு எதிரான சிந்தனை, பார்ப்பனியத்துக்கு எதிரான சிந்தனை என்பது இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ்நாட்டில் தான் வேறுபட்டு நின்ற ஒரு அரசியல். தமிழ்நாட்டில் தான் வேறுபட்ட அரசியல். தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு இஸ்லாமியர்கள், தலித்துகள், பெரியாரிய தோழர்கள், தமிழ் தேசியவாதிகள், மார்க்சிய தோழர்கள் என்று அனைவரும் ஒன்று திரண்டு ஒற்றை அணியாக நிற்கின்றோம். இந்த திராவிட சித்தாந்தமும் அம்பேத்கரியமும் மார்க்சியமும் தமிழ் தேசியமும் கோட்பாடாக இணைந்து நின்று இங்கே சனதானத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியலை இந்தியாவுக்கு கொண்டு போகணும். டெல்லிக்காரனுக்கு புரிய வைக்கணும். வட மாநிலத்தை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இந்த அரசியல் யார் செய்வது? நாம் தான் செய்ய வேண்டும். அந்த அரசியலை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. இந்த இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இணைக்கக்கூடிய இந்த இரட்டை முக்கியமான ஆற்றலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலை தான் நம்முடைய வேலை. இந்த இணைப்பு இல்லாமல் வேறு எந்த இணைப்பு வந்தாலும் அது பாரதிய ஜனதா கட்சியை வென்று விடாது. பாரதிய ஜனதா கட்சியை தேர்தலில் தோற்கடிப்பது மட்டுமல்ல முக்கியம், அதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய RSS, அந்த RSSக்கு மூளையாக இருக்கக்கூடிய இந்த மனுதர்ம சனாதனத்தை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த சனாதனத்துக்கு எதிரான ஆற்றலாக இருக்கக்கூடிய தலித்துகளும் இஸ்லாமியர்களும் கரம் கோர்க்க வேண்டும். இல்லைன்னா முடியாது. வெறும் தேர்தலில் வெற்றி பெறுவது அல்ல வெற்றி. தேர்தலில் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்றால் மனு தர்மத்தை கொளுத்த வேண்டும் என்ற போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் எடுத்தது? நிச்சயமாக எடுத்திருக்காரு. நிச்சயமாக எடுத்திருக்காரு. அதை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கோட்பாடு ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. மனு தர்மத்தை தொட்டவிட பதறானா இல்லையா? நன்றாக பாருங்கள். கடந்த 5 வருடங்களாக அதற்கும் மேலாக பாரதிய ஜனதா கட்சி தோழர் திருமாவை மட்டுமே தனித்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருந்தார். அவரை தனிமைப்படுத்துவதும் அரசியலில் அவரை ஒதுக்கி வைப்பதற்குமான ஒரு பணியை விடுதலை சிறுத்தைகள் மீதான ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக இந்துத்துவ அமைப்புகள் செய்தார்களா இல்லையா? எல்லா இடத்திலும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா இடத்திலும் பேசிட்டு இருந்தாங்க. காரைக்குடியிலிருந்து ஒருத்தர், கவுன்சிலராக கூட வருவதற்கு தகுதியற்ற ஒருத்தர், மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கோமாளி இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு வரை செய்ய முயற்சி கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? என்ன காரணம்? இங்க வெறும் தேர்தல் அரசியலாக மட்டுமே இந்துத்துவ எதிர்ப்பு அரசியலை வைக்காமல் கோட்பாடு அரசியலாக தோழர் திருமாவளவன் அவர்கள் பேசிய காரணத்தினால், செயல்படுகின்ற காரணத்தினால் அது மேல அவனுக்கு இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி, இந்த அரசியல் கோட்பாட்டு நிலைப்பாடு என்பது பிற கட்சிகளுக்கும் நோயாக தொற்றிவிடக் கூடாது என்று அஞ்சுகின்றான் அவன். இன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் மனு திருப்பத்தை எரிக்கக்கூடிய துணிச்சல் உண்டு? சொல்லுங்க பாப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரட்சிகரமான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அது ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நடவடிக்கை. நல்லா பாருங்க. அதற்கு பிறகு இது வரைக்கும் வாயை மூடிட்டு வாழை சூட்டிட்டு உட்கார்ந்திருக்கானா இல்லையா? எங்கே எதை செய்ய வேண்டுமோ அங்கே அதை செய்தால் மட்டும்தான் சனதானத்தினுடைய முதுகெலும்பை முறிக்க முடியும் தோழர்களே. அதைத்தான் தோழர் திருமாவளவன் அவர்கள் இங்கே அரசியலாக, சித்தாந்த அரசியலாக முன்னெடுத்து அவர் தமிழ்நாட்டில் இந்த கூட்டமைப்பை எப்படியெல்லாம் கொண்டு வர்றது? தலித்துகளுக்கான பிரச்சனை என்று வரும்பொழுது அனைத்து சமூக மக்களும் ஒன்று திரளக்கூடிய அரசியலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு ஜாதிய அமைப்புகள், ஜாதி வெறி அமைப்புகள் வெறும் ஜாதி வெறி அமைப்புகளாக மட்டும் நிற்கவில்லை. அவர்கள் இந்துத்துவ சாதி வெறி அமைப்புகளாக இந்துத்துவ அமைப்புகளோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2019 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தோழர் அவர்களுடைய தொகுதியிலே அந்த பொன்பரப்பியிலே அவருக்கு ஆதரவு வாக்களித்த காரணத்தினால், வாக்களிக்க சென்ற காரணத்தினால் அந்த பொன்பரப்பில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது ஜாதிய வெறியர்கள் மட்டுமல்ல, அவர்கள் இந்துத்துவ மத வெறியர்களாகவும் மாறி நிற்பதை நாங்கள் களத்தில் பார்க்க முடியும். ஏன்னா ஜாதி சொல்லி அவர்கள் MLA வேணா ஆக முடியும். ஆனால் இந்து மத வெறியை சொன்னால் அமைச்சர்களாகி விடலாம் என்கின்ற ஆசை அவர்களுக்கு இருக்கிறது. இந்துத்துவ எதிர்ப்பு என்பது ஜாதி வெறி எதிர்ப்பை உள்ளடக்கிய ஒன்று. இதைத்தான் இணைத்த ஒரு போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கிறது. அந்த போராட்டத்திற்கு மேற்பொருள் என்றுமே துணை நிற்கும்.
என்றுமே குறைந்தது. இந்த தேர்தலில் கூட எங்கள் தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரதிநிதிகள் வென்று சட்டசபைக்குள் நுழைய வேண்டும் என்ற பெருவிருப்பத்தோடு களப்பணி செய்தோம். காரணம் ஒன்றுதான், இந்த குரல், இந்த கோட்பாட்டு குரல், தத்துவார்த்த குரல் பாராளுமன்றத்தில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அது சட்டசபையிலும் ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். அந்த அரசியல், தமிழ்நாட்டினுடைய அரசியல், அந்த அரசியலை சட்டசபையின் ஊடாக வெளிப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்கள் எங்கள் தோழர்கள் என்கின்ற காரணத்திற்காக நாங்கள் தேர்தல் களத்தில் முதல் முறையாக நாங்கள் பிரச்சாரத்திற்கு சென்றோம். அன்பான தோழர்களே, ஒரு புரட்சிகரமான அரசியலை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த புரட்சிகரமான அரசியல் என்பது இது போன்ற வரலாற்று பின்னணியில் தான் வர முடியும். இதோடு நிக்கல. தலித்துகள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, தேர்தல் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்படக்கூடிய அத்தனை சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்துல தலித்துகளும் இஸ்லாமியர்களும் அதிகாரத்தில் வந்துவிடக்கூடாது, பொருளாதாரத்தில் வளர்ந்து விடக்கூடாது, வேலை வாய்ப்பில் உயர்ந்து விடக்கூடாது என்கின்ற வேலை திட்டமும் இருக்கு. நல்லா பாருங்க, இஸ்லாமியர்களுடைய வணிகங்கள் குறிவைக்கப்படுகின்றன. வாணியம்பாடியிலே ஆம்பூரில் நடந்த பிரச்சனைகளை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். கோயம்புத்தூரில் நடந்த வன்முறை என்பது முழுக்க அவர்கள் அந்த பனியா மார்வாடி பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்துத்துவ ஆற்றல் நடத்திய வெறியாட்டங்கள் யார் மீது? இஸ்லாமியர்கள் மீது. அங்கே தமிழர்கள் வணிகம் நடத்திய பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு மார்வாடியின் கையிலே மாறி இருக்கிறது. அதன் அடிப்படை காரணம் இந்துத்துவ சக்திகள். நான் அந்த நகரத்தை சார்ந்தவன். அந்த பகுதியில் நான் பார்த்திருக்கின்றேன், என் சிறு வயது பொழுது பார்த்திருக்கின்றேன். அங்கே இருந்த இஸ்லாமிய வணிகர்களும் தமிழ் வணிகர்களும் இன்று கிடையாது. இந்துத்துவ சக்தி என்பது வெறுமனை எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்காகவோ அமைச்சராகவும் என்பதற்காக மட்டும் வரவில்லை. தமிழர்களுடைய வணிகத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்த்து எடுக்க வேண்டும் என்பதற்காக நடக்கிறார். அதற்காக தான் அங்கே வன்முறை வெறியாட்டம் நடத்தப்பட்டது. அன்பான தோழர்களே, இந்த அழிவு என்பது அனைத்து இடங்களிலும் அவன் கொண்டு வந்து நிற்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றான். இனிமேலும் நாம் இதை அனுமதித்து விடக்கூடாது. இஸ்லாமியர்கள் மீது கை வைக்கிறான் என்றால் அது எங்கள் பிணத்தின் மீது ஏறிதான் வைக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தை கொண்டு இஸ்லாமியர்களுக்கு சிஏ சட்டம், தலித்துகளுக்கு இந்த வன்கொடுமை சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலை. இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாக முடக்குவது, தலித்துகளுக்கு இடஒதுக்கீடும், அது குறிப்பாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலுமான இடஒதுக்கீடை மறுப்பது. இது ரெண்டுமே செய்துகிட்டே இருக்கிறார். ஆக நமக்கு இருப்பது பொது எதிரி, மோசமான எதிரி, வரலாற்று பூர்வமான எதிரி. 2000 ஆண்டுகளாக அவன் எதிரிதான். நம்மை சுரண்டி பிழைத்துத்தான் அவன் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்றான். அப்ப இதை உடைக்க வேண்டும் என்றால் தேர்தல் களத்திலும் சரி, இயக்க களத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, சட்டசபையிலும் சரி, இந்த அரசியலை வலுவாக சமரசம் இல்லாமல் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழிதான் டிசம்பர் 6 நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி. ஆக இஸ்லாமியர்களை நிலப்பரப்பு ரீதியாக பங்களாதேஷோ, பாகிஸ்தானோ, பர்மாவோ இதையெல்லாம் பிரித்ததற்கு பிறகு என்ன செஞ்சான்? இந்தியா விடுதலை அடைந்த உடனே அவன் தான் வேலை திட்டத்தை முன்வைக்கிறான். 2 வேலை திட்டம், 2 நிகழ்ச்சிகள் இந்தியாவின் வரலாற்றை மாற்றுகிறது. இந்தியா விடுதலை அடைந்த 1 வருடத்திற்குள் அது நடக்கிறது. ஒன்று காந்தியார் படுகொலை, அடுத்தது பாபர் மசூதி இடிப்பு என்கின்றதற்கு அச்சாரமாக 1940 டிசம்பர் மாதம் அங்கே சிலையை கொண்டு வைக்கின்றார். இதெல்லாம் சேர்ந்துதான் இன்றைய வரலாறாக மாறியிருக்கிற தோழர்களே. ஆகவே இந்த வரலாற்று பின்னணியில் இருந்துதான் அங்கே தலித் இஸ்லாமிய எழுச்சி நாள் என்பதை புரிந்து கொண்டு நமது அரசியலை வலுவாக முன்னெடுப்போம். அந்த வகையில் மேற்பதில் இயக்கம் ஜனநாயக சக்திகளோடும் விடுதலை சிறுத்தைகளோடும் எப்பொழுதும் தோளோடு தோள் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.